இந்த 2015இல் ஆதிக்கம் செலுத்தும் நடிகைகளாக 6 பேர் திகழ்கின்றனர். இந்த 6 பேரும் இன்றும் தலா 6 படங்களில் நடித்து வருகின்றனர். இந்த ஆண்டும் 100க்கும் மேற்பட்ட புதுமுகங்கள் அறிமுகமாகினர். இவர்களில் 10% கூட தேரவில்லை. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பே அறிமுகமான நயன்தாரா, த்ரிஷா உள்ளிட்டோர் இந்த 2015இலும் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றனர். அப்படி ஆதிக்கம் செலுத்தும் 6 நாயகிகளின் பட்டியல் இங்கே. நயன்தாரா. இன்றைய தேதிக்கும் இவர்தான் லேடி சூப்பர் ஸ்டார். நயன்தாரா நடிப்பில் இந்த வருடம் நண்பேண்டா, மாசு, தனி ஒருவன், மாயா, நானும் ரவுடிதான் ஆகிய 5 படங்கள் வெளிவந்தன. இவற்றில் தனி ஒருவன் மெகா ஹிட் படமாக அமைந்தது. மாயா, நானும் ரவுடிதான் படங்களும் சூப்பர் ஹிட் வரிசையில் சேர்ந்தன. வரும் 2016இல் இது நம்மாளு, திருநாள், காஷ்மோரா மற்றும் 2 படங்களில் நடித்துக் கொண்டிருக்கிறார். தெலுங்கில் ஒரு படம். இவை அடுத்த வருடம் ஒவ்வொன்றாக திரைக்கு வர இருக்கின்றது. த்ரிஷா தான் இன்றைய நாயகிகளில் சீனியர் ஆர்டிஸ்ட். த்ரிஷா நடிப்பில் இந்த ஆண்டு என்னை அறிந்தால், சகலகலா வல்லவன், தூங்காவனம், பூலோகம் படங்கள் வெளிவந்தன. தற்போது அரண்மனை 2, போகி, நாயகி படங்களில் நடித்து வருகிறார். தனுஷ் ஜோடியாக கொடி என்ற படத்தில் நடிக்கும் ஒப்பந்தமாகியுள்ளார் த்ரிஷா. ஹன்சிகா இந்த ஆண்டு புலி, ரோமியோ ஜூலியட், ஆம்பள, வாலு படங்களில் நடித்திருந்தார். தொடர்ந்து அரண்மனை 2, உயிரே உயிரே படங்கள் வெளிவர இருக்கின்றன. மேலும் 3 படங்களிலும் நடித்துக் கொண்டிருக்கின்றார் ஹன்சிகா. ஸ்ருதிஹாசனுக்கு இந்த ஆண்டு வேதாளம் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது. புலி படத்திலும் நடித்திருந்தார். அதையடுத்து சிங்கம் 3 படத்தில் சூர்யா ஜோடியாக நடித்துக் கொண்டிருக்கின்றார். தாராள கவர்ச்சி, முத்த காட்சிக்கு தடை இல்லை என்று தயாரிப்பாளர்களும் ஹீரோக்களும் விரும்பும் கொள்கையை கொண்ட எமிக்கு வாய்ப்புகள் குவிவதில் ஆச்சரியமில்லை. அநேகமாக 2016இன் டாப் நாயகியாக இவர்தான் இருப்பார் என்கின்றனர். காரணம், இப்போது அவர் சூப்பர் ஸ்டாரின் நாயகி. இந்த ஆண்டு எமி ஜாக்சன் நடிப்பில் தங்கமகன் போன்ற படங்கள் வெளிவந்தன. சமந்தாவிற்கு இந்த வருடம் 10 என்றதுக்குள்ள தங்கமகன் ஆகிய 2 படங்கள் வெளிவந்துள்ளது. இரண்டுமே சொல்லிக் கொள்ளும்படி ஓடவில்லை. தொடர்ந்து 24, தெறி, வட சென்னை ஆகிய 3 படங்களில் நடிக்க இருக்கின்றார் சமந்தா.